ஆனால் திமுக தரப்பு என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சி அலுவலகமாக மாற்றிட்டாங்க, இதுதான் நாங்கள் குதிரை பேரம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க குதிரை பேரமே செய்யாமல் இருந்தாலும் இவங்க கட்சியில் மற்றவங்களை சேர்த்துக்காமல் இருந்திருக்காங்களா வரலாற்றில்? எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணாத தப்புகளே கிடையாது. அதனால் இது போய் குதிரை பேரம்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறோம், அவங்க ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 10 நாளில் 5 நாள்லேயே நீங்கள் கேள்விகள், நீங்கள் ஆட்சி நடத்தினுடைய நீட்சி தான் இது. உங்கள் ஆட்சி நடந்து முடிஞ்சு இப்போ 10 நாள் தான் ஆகுது. 10 நாளைக்குள்ளே நடக்கிறது தான் உங்களுடைய நிர்வாகத்தினுடைய தொடர்ச்சி. இதெல்லாம் சரி செய்வதற்கு அவருக்கு டைம் வேணும். முரண்பாட்டினுடைய மொத்த உருவம் தான் திமுக. ஒன்றும் முரண்பாடு, எதை சொல்கிறோம், இதை சொன்னால் அது இடிக்குமே, அதை சொன்னால் இது இடிக்குமென்ற பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஏதோ சொல்லி அள்ளி விடுவோம், மக்கள் மத்தியில் போன வரைக்கும் போகட்டும். நான் அண்ணா இறந்த அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கைகளை போட்டு அண்ணாவோடய சேர்த்து பதைச்சாச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் திமுக அண்ணா உருவாக்கின கொள்கை அல்லது லட்சியங்களோ வழிமுறைகளோ கிடையாது. அதில் வந்து நம்மளுடைய ஆட்சி பீடத்தை வச்சுக்கிட்டு மக்களை மயக்கி ஏமாற்றி காலத்தை ஓட்டிட்டாங்க. அடுத்த வருஷம் மேயருக்கு வேறு ஆள் மாற்றணும். ஆனால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததுனால ஸ்டாலினே தொடர்ந்து இருக்கணும்னு ஒரு ஜீவோ போட்டு குடும்பத்துக்காக அரசியலை திமுகவை குடும்பத்துக்காக மொத்தமாக எடுத்துகிட்டு போன ஒரு கருணாநிதி. தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு மின்வெட்டு புகார்கள் அதிகமாக வருது. குளத்தூர் மலையன் ஏரியாலும் சரி, இன்னும் தமிழ்நாட்டில் சில ஏரியாக்களில் மின்வெட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, அதிகாரத்துக்கு வந்த அதிகாரிகளும் பெரிய அரசியல்வாதிகளாக மாறிட்டாங்க. விஜய் தப்பு பண்ணால் மக்கள் திரும்பவும் புரட்டி போடுறதுக்கு ஒன்றும் பெரிய இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது. உங்களையே புரட்டிட்டாங்க, இன்னும் விஜய் புரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் ஒன்றும் இல்லை, மக்கள் அந்த புரட்டலாம்ன்ற மனோபாவம் வந்துச்சு. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம வந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் எஸ்பி வேலுமணியினுடைய தரப்பில் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் வந்து தாவேக இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அதிமுக வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க போய் சேர்ந்துருக்காங்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்களுடைய விருப்பம், அவங்க எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்றது தெரியல. பாலிடிக்ஸ் இஸ் எ கேம். அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒழுங்காக பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது வேறு. இப்போ வந்து எல்லாமே சித்து விளையாட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதில் அவங்கள நீக்கணும்னு சொல்லிட்டு கொறடா இதில் நீக்கணுன்றதை ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இவருக்கு, சபாநாயகருக்கு. ஆனால் அதோட முன்னாடி நீங்கிறதுக்கு முன்னாடி நாங்களே ரிசைன் பண்ணிட்டு போகிறது அவங்க விருப்பம். இது வந்து பெரிய விஷயம். இப்போ அதிமுக பேசுகிறதுனால அதிமுகவுக்கு எந்த பலனும் கிடையாது. அவங்க போகிறோம், உங்களை மீறி உங்கள் பேச்சை கேட்கல, உங்களை மீறிய போனாங்க 25 பேர். அவங்க அதுக்கு பிறகு ஒன்று நடவடிக்கை எடுத்து அவங்கள பழி வாங்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியல. அவங்க போகிறவங்கள விட்டுறது ஒரு மேக்னானிமஸாக இருக்கும். இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் சொல்கிறேன். வரலாற்றில் இருந்த 1967 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 10 நாள் கேப், அதாவது கேர்டேக்கர் சர்க்கார் இருந்தது. அப்போ அண்ணா 10 நாள் டைம் இருந்தது. அப்போ பக்தவச்சலம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலமைச்சராக இருந்தார். அவர் அங்கே இருந்த அரசாங்கத்தினுடைய ஃபைலெல்லாம் கொளுத்திட்டார், போயிட்டார், வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. இது அதனுடைய அப்புறம் அண்ணா அசம்பிளிக்கு போன ஒருபாடு ஒரு நாள் வாதம் வச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபைல் கொளுத்துறத காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த விவாதம் மாலை 7 மணி வரைக்கும் எல்லோரும் கடுமையாக பக்தவச்சலத்தை நடவடிக்கை எடுக்கணும், கோர்ட்டில் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும் எல்லாம் அவங்கவுங்க சக்திக்கு மீறின மாதிரி பேசுனாங்க. கடைசியாக அண்ணா வைண்டப் பண்ணி கடைசியாக அது முதலமைச்சர் என்ற முறையில் அவர் எப்படி பெருந்தன்மையாக என்ன சொன்னாருன்னா, இந்த வாதம் பெருசாக நடந்து போச்சு, இதெல்லாம் பூராவும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும், அந்த பெரியவருக்கு இந்த வாதமே போதும், இதுக்கு மேலே நடவடிக்கை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அதை முடிச்சுட்டார். இப்போ பழனிசாமி கூட என்ன பண்ணலான்னா, அவங்க தான் போகிறாங்க, உங்களை மீறி போயிட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டு போனா என்ன, சும்மா போனா என்னான்னு விட்டுடலாம். இதை விட்டு இல்லை உங்கள் கட்சியில் சேர்க்கறது நீக்கணுன்றதுக்காக
கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய விருப்பம். அதை போய் நீங்கள் அவங்களுக்கு பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதில் அவங்க போகிறது அவங்க விருப்பம். ஆனால் திமுக தரப்பு என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சி அலுவலகமாக மாற்றிட்டாங்க, இதுதான் நாங்கள் குதிரை பேரம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க குதிரை பேரமே செய்யாமல் இருந்தாலும் இவங்க கட்சியில் மற்றவங்களை சேர்த்துக்காமல் இருந்திருக்காங்களா வரலாற்றில்? எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணாத தப்புகளே கிடையாது. அதனால் இது போய் குதிரை பேரம்னுலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க கட்சி நடத்துகிற போது இதுதான் ராஜதந்திரம்னு நான் சொல்கிறேன். இது குதிரை பேரம் இல்லை, ராஜதந்திரம். அவங்க 108 சீட்டு மக்கள் அவருக்கு ஓட்டடிச்சிட்டாங்க. அந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தேவைகளை பூர்த்தி பண்ணி அதை நான் கொண்டு போகணுமே தவிர, மக்கள் அவ்வளோ தூரம் அவருக்கு செல்வாக்கு அளித்தும் அதை பயன்படுத்துறதுக்கு முடியலன்னா அவரால் முடியல. இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டும் அவரால் ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியல, தகுதி இல்லாதவர், மேனேஜ் பண்ண முடியலன்னு அதே குற்றச்சாட்டை நீங்களே சொல்லுவீங்க. அதனால் அவருடைய திறமையை நான் பாராட்டுறேன். இதுதான் ராஜதந்திரம். இதில் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது பேசுறதுலே ஒன்றும் இல்லை. அனாவசியமாக குதிரை பேரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறானது. குதிரை பேரம்னா உடனே அவங்கள விலைக்கு வாங்கி அதை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிக்கலை. அவர் வெற்றி பெற்று ப்ரூஃப் பண்ணிட்டார் ஆட்சியை. அவர் நம்பிக்கை தீர்மானம் வெற்றிகரமாக முடித்தாச்சு. இப்போ போய் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதனால் அவங்க போய் மாட்டிக்கிட்டவங்க வெளியில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றாரு. அதனால் பாதுகாப்பு தர்றாரு. அதுக்கு மேலே அவங்க தவறு பண்ணியிருந்தால் அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இது போய் குதிரை பேரம்னு சொல்லி உங்கள் தரத்தை தாழ்த்தி கொண்டு இல்லை. அதோடு மட்டுமல்ல, இதை போய் நீங்கள் ராசா ஒரு கவிதை மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி எவ்வளோ அசிங்கமாக பெண்களை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்ற அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்ல கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவங்க போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கோபப்படாத செய்வாங்க. எங்கே அதிகாரத்தில் எங்கே போய் வாங்கினாங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார்ல, வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இல்லைங்களா? ஆமாம். அதனால அவங்க கோபப்படாத செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நீங்கள் அதே தான் அதை முஸ்லீம்களுக்கு அதை காதர் மொய்தீன் சொன்னாரே, அவங்க எங்கள் ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் சேர்றீங்க அப்படின்ற போது எங்கள் ஓட்டு இல்லாமலாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க கேள்வி இருக்குல்ல. அதுவும் வந்தால் தான் கடைசியில் 26 கட்சி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு கணக்கு போட்டும் உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் 26 கட்சியினுடைய ஓட்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வந்திருக்காதே, அதுதானே உண்மை. அதனால் இது நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற போது ஒரு விரலை நீட்டுற போது உங்கள் பக்கத்தில் 3-4 விரல் உங்கள் பக்கத்தில் காட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் குற்றச்சாட்டு சொல்கிற போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறோம். அவங்க ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 10 நாளில் 5 நாள்லேயே நீங்கள் கேள்விகள், நீங்கள் ஆட்சி நடத்தினுடைய நீட்சி தான் இது. இப்போ பாலியல் தொல்லை, அதை கோயம்புத்தூரில் உங்கள் ஆட்சி நடந்து முடிஞ்சு இப்போ 10 நாள் தான் ஆகுது. 10 நாளைக்குள்ளே நடக்கிறது தான் உங்களுடைய நிர்வாகத்தினுடைய தொடர்ச்சி. இதெல்லாம் சரி செய்வதற்கு அவருக்கு டைம் வேணும். அதெல்லாம் சரி செய்து வந்த பிற்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். இப்போது இன்னொரு விஷயம் சார் என்னென்னா, இப்போ திமுகவினுடைய இந்த குழு கூட்டம்லாம் நடக்குது இல்லைங்களா, அதில் காங்கிரஸுக்கு எதிராக முழக்கம் போடுறதும் காங்கிரஸை துரோகின்னு சொல்கிறதும், உதயநிதி அவர்கள் கூட சொல்கிறாரு, காங்கிரஸுக்காக நம்ம தொண்டர்கள்லாம் உழைச்சு கொட்டியிருக்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பார்க்க? ஏன் நீங்கள் ஏன் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டீங்க? முதல்ல காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி ஒரு காலத்தில். அந்த கட்சியை எதிர்த்து தான் அவரை தோக்கடித்து திமுக வந்தது. அண்ணா வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிற்பாடு நீங்கள் ஏன் காங்கிரஸை உங்களுடைய பலகீனம், நீங்கள் பண்ணுற தப்பு, எல்லா கட்சிகளும் எப்படியா இழுத்து உள்ளே போட்டு பண்ணணுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் தான் அதை ஆரம்பித்து வச்சவங்க. அதனால் ஆரம்பித்து வச்சிங்க. அவங்க தெளிவு பிறந்ததும் வெளியில் போகிறான். இப்போ இதில் என்ன இலக்கியத்தின்படி சொன்னோன்னா, வட்டினும் சூதினும் அதாவது ஒரு ஆண்மகன் ஒரு விளைமகளிர் வீட்டுக்கு போகிறான். போகிற பிற்பாடு அவன் தெளிஞ்ச பிற்பாடு அவன் இங்கேருந்து வெளியில் வர்றான்னா, அப்படி தெளிவில் வரவனே நீ ஏன்டா போகிற, நீ எப்படிடா போகலாம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு அர்த்தம் என்ன இருக்கும்? அதனால் இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. முதல்ல அவங்க ஒரு கட்சி உங்களோட இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க, வெளியில் போகிறாங்க. அதை போய் நீ அசிங்கப்படுத்துவது தவறு. அசிங்கப்படுத்துவதுக்கு முன்னால் நீ சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லாமல் போயிட்டு ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு ஏதாச்சும் இருக்குதா? அவங்க தான் முதல்லேருந்தே உங்கள் கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படலை. உண்மை என்னன்னா, உங்களோட இருக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படலை. அதாவது அந்த கட்சியினுடைய தலைமை என்ன பார்க்குதுன்னா, 67க்கு பிறகு இந்த கட்சியை நம்ம கட்சியை நேரடியாக மறைமுகமாக இவங்க அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த பலனை இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க.
இதுக்கு வந்து நம்ம கட்சியில் இருக்கிற மேல்தளத்தில் இருக்கிற ஒரு 10 பேர் மாறி மாறி MP சீட்டும் MLA சீட்டும் வாங்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. கட்சியை உள்ளபடியே வளர்க்க முடியல, தொண்டர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் போக முடியல. அதனால் மக்கள் மத்தியில் போயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த தடவை அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி விஜய் கூட போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள போக விடாமல் தடுத்து, அப்படி போனால் அந்த கட்சியை உடைச்சி பாதி பேர் இந்தாண்ட சேர்த்துக்கிறது, அந்த காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொல்கிறது அப்படின்றது உங்கள் பழக்கம். முதலே கடந்த காலத்திலே முஸ்லீம் லீகை நீங்கள் அதை மாதிரி உடைச்சிங்க, 2-3 உடைச்சிங்க. உங்களோட சேர்ந்தவங்கள ஒன்று அதுக்கு பிறகு அவங்க அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா அவங்கள அழிக்கணும். இதுதான் உங்களுடைய பாலிசி. அதனால் அவங்க இந்த தடவை முழிச்சுக்கிட்டு சரி நம்ம வந்து வெளியில் போனோன்னா கட்சியை உடைச்சிடுவாங்க, உடைக்காமல் பத்திரமா கட்சியை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக இந்த தடவை உங்களோட இருந்தாங்க. வந்துட்டு வேண்டா வெறுப்பாக தான் இருந்தாங்க நீங்களும். ஆனால் அவங்கள விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. அப்போயே வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவங்க வந்த பிற்பாடு 27 இடத்துல நின்று 5 இடத்துல தான் ஜெயிக்க முடியுது. இதே 28 இடத்துல விஜய் கூட இருந்திருந்தால் 28 ஜெயிச்சிருக்கோம். இன்னும் விஜய்க்கு இன்னும் ஒரு 50 சீட்டு அதிகமாக கூட வந்திருக்கும். அதெல்லாம் தடுத்துட்டு இன்றைக்கி அவங்க பேரில் பழி சொல்கிறது வந்து உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து முறையானவர்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை. முறையற்றவர்கள் எப்படி வேணாலும் பேசலாம், அவ்வளோதான். நமக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சார். அதாவது திமுக, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கூடிய உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, திமுக கூட்டணிகளுடைய தயவில் தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாருன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் அதிகார பங்கு எடுத்துக்கிட்டா அவங்கள குறை சொல்லவும் செய்கிறாங்க. இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? முரண்பாட்டினுடைய மொத்த உருவம் தான் திமுக. இதில் ஒன்றும் முரண்பாடு, எதை சொல்கிறோம், இதை சொன்னால் அது இடிக்குமே, அதை சொன்னால் இது இடிக்குமேன்ற பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஏதோ சொல்லி அள்ளி விடுவோம், மக்கள் மத்தியில் போன வரைக்கும் போகட்டும் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணம் உடையவங்களை தவிர தூய்மையாக இருந்துக்கிட்டு தூய்மையாக ஒரு கருத்து சொல்கிறவங்கள உங்களோட சேர்ந்தப்ப திமுக வந்து 1967 கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் சர்க்கார் எடுத்துகிட்டு திமுக ஆட்சி வந்ததும் அண்ணா என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து தேனியில் முடிந்து விட்டது, அவங்கவுங்க போய் அவங்க கட்சி வேலையை பாருங்கள் அப்படின்னு விட்டுறணும். என்ன நீங்கள் வந்து நான் பல முறை இதை கண்டிச்சிருக்கிறேன். கூட்டணி தர்மம்னு கூட்டணி சேர்ந்தவங்க கூடயே இருந்துட்டு அவனுக்கு பல்லாக்கு தூக்குறதுன்றது பெரிய அசிங்கமான வேலை. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் தான் நாட்டு மக்களுக்கு அதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியவங்க ஆளுங்கட்சியோடைய துணைக்கு போயிட்டா அப்போ தவறுகளை கண்டிக்கிறதுக்கு வேறு யார் இருக்கா? அவங்கள நீங்கள் தவறுகள் செய்வதற்கு யாரும் கண்டிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களை கூட கூப்பிட்டு அவங்கள கூட்டணி தர்மம்னு வச்சுருந்தீங்க. அதுவே தப்பு. அந்த மயக்கத்தில் அவங்க இருந்ததும் தப்பு. அதனால் இப்போ வெளியில் வந்திருக்காங்க, தெளிவு பிறந்து வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் ஒருபாடு அவங்கள தூற்றுறீங்க. அது வாழ்க வசவாளர்கள்னு போயிட வேண்டியதானே தவிர நீங்கள் வந்து அது உங்களுடைய உடம்புல பிறந்த புத்தி, அதுக்கு ஒரு மாற்று பண்ண முடியாது. கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேர்தல் ஒரு சில பக்கம் இருந்தாலும் கூட தேர்தல் சாராத அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து திமுகவை கண்டித்து வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்க வேண்டியவங்க. ஆனால் திமுகவை சார்ந்தே இந்த இயக்கங்கள் இருக்குதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் விடுதலை வேட்கைன்னு ஒரு புத்தகம் ஒன்று போட்டேன். அது அண்ணா வந்து திராவிட நாடு இஷ்யூ வெளியில் விட்டபோது அவர் எழுதினார், எண்ணி துணிகன்னு ஒன்று எழுதிட்டு பிற்பாடு அதில் என்ன சொல்கிறாருன்னா, பொதுக்குழுவில் ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்தால் அதுக்கு பிறகு பொதுக்குழு முடிஞ்ச பிற்பாடு அந்த செயற்குழு உறுப்பினர்கள் தலைமையாக இருக்கிறவங்க வந்து அதை பற்றி கருத்துக்களை பேசுவாங்க. நான் வந்து இந்த பிரிவினை தடை சட்டத்தை பற்றி பேசி எல்லாம் முடித்த பிற்பாடு யாருமே வந்து என்கிட்ட பேசலை. அதுவே எனக்கு வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பிரிவினை தடத்தை எதிர்த்து நம்ம நடத்தோன்னா நம்ம கட்சியை அடித்தோம், பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு வந்துட்டு இதில் தலைமையில் இருக்கிறவங்க சில பேர் சரியாக இல்லைன்றதை மறைமுகமாக அதை சொல்கிறாரு. ஆனால் சொன்ன பிற்பாடு அண்ணாவுடைய கேரக்டர் என்னென்னா, யாரையுமே புண்படுத்தக்கூடாதுன்றது அவருடைய கொள்கை. யாரையுமே புண்படுத்தப்பட்டார். இப்போ அவர் சட்டமன்றத்தில் இருக்கும்போது எதிர்கட்சியிலேருந்து யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்றாங்க, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்றார் அண்ணா. நீ உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன, நான் அளந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார். அப்படி இல்லைன்னு உடனே கடுமையாக எதிர்த்து அவங்கள அசிங்கமாக திட்டலை. அவருடைய பண்பாடே அப்படிப்பட்டது. யாருடைய மனதும் புண்படக்கூடாது அப்படின்றதில் சொல்ல வேண்டியதையும் சொல்லுவார், அதை புண்படுத்தாமலும் சொல்லுவார். அதுதான் அண்ணா. அதனால்தான் அவர் உலகம் இருக்கிற வரைக்கும் அவர் நிற்பார். அதுதான். அதை மறைப்பதற்கு தான் இவங்க பல வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க. அது வேறு. எல்லோரையும் வலை வீசி
உள்ளே அமைக்க வச்சுக்கிட்டா யாரும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. யாரெல்லாம் பப்ளிசிட்டியில் வெளியில் வருவாங்களோ அவங்களெல்லாம் வாய் அடைச்சிடணும். இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஆனா அவங்களுமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து முதல்வராக்கணும், வரேன். இப்போ நான் சொல்ல வந்தது, அது அண்ணா எழுதின எண்ணெய் துணிக்கவை நான் ஒரு விடுதலை வேட்கைன்னு ஒரு புத்தகம் போட்டேன். அதில் பேரறிஞர் ஒருத்தர், தமிழறிஞர் அவர் வந்து மிக கடுமையாக இவங்களை பற்றி எழுதினார். இதில் ஒரு அணிந்துரையில் இதெல்லாம் பார்த்துட்டு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இவரை கூப்பிட்டு அண்ணா விருது கொடுக்குறாரு. யாரை கூப்பிட்டு? இந்த தமிழர்னலை. ஏன் கொடுக்குறாருன்னா, யாரெல்லாம் மக்கள் மத்தியில் வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்க வெளியில் இருக்கக்கூடாது, நம்மளோட இழுத்து போட்டு அவங்க வாயை அடைக்கணுன்றது தான் இவங்களுடைய முதல்லேருந்து திட்டம். எப்போ ஆரம்பத்துலேருந்து. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலினை முதல்ல வெளியில் கொண்டு வரபோது கருணாநிதி என்ன பண்ணார், திமுக அன்றைக்கி அண்ணா காலத்து மக்கள் தான் பெருசுவாரியாக இருந்தாங்க, அவங்க குறை கூறுவாங்களேன்றதுக்காக உடனே அவர் ஒரு திட்டம் போட்டார். திமுகவில் யாரெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து ஆளுக்கு 10,000 ரூபா பண முடிப்பு கொடுத்து. அது எதுக்கு சொல்கிறதுனா, பண முடிப்பு வாங்கின ஒருபாடு தாட்சண்யம் வந்துடும். தாட்சண்யம் பார்த்துக்கிட்டு வாய் அடைக்கிற வேலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இவங்க. ஒரு பெரிய கவிஞர் 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே என்னுடைய மகன் அவரை அழைச்சிட்டு வந்தார். நான் அவரை கேட்டேன், ஏன் நீ பெரிய கவிஞராக இருக்க, நீ பாவேந்தர் பாரதிதாசன் மாதிரி வர வேண்டிய ஆள், நீ வேணா போறியா அப்படின்னேன். நான் என்னென்ன பண்ணுறது, காலையில் 6 மணிக்கு முதல் ஃபோன் கலைஞர்கிட்டேருந்து வரும், தாட்சண்யம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் அப்படின்ற. அது மாதிரி யாரெல்லாம் அவன் வந்து மக்கள் மத்தியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வாயை அடிச்சிடுறது. இதே திராவிட கழகம் திமுக ஒழிய வேண்டும் ஏன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கு, வீரமணியே எழுதியிருக்கார், அது என்கிட்டயே கூட இருக்குது. திமுக ஒழிய வேண்டும் ஏன்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி அல்லது வேறு வகையில் அவங்கள எப்படியாச்சும் முடக்கி வச்சுக்கிற வேலை அதை பார்த்துட்டு மக்களில் வந்து எப்படியாச்சும் இந்த அரசாங்கத்தை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு தனியாக இந்த அரசாங்கத்தை கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் அதை வச்சு முழு பலனும் சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி அவர் பண்ணிவிடுவார். பெரியாரியத்தை அடக்கி விட்டது திமுக. போடலாம் தாராளமாக போடலாம், அதான் உண்மை, அதே உண்மை. இது வந்து அது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அடக்கி முடக்கி இவங்க வந்து என்ன இன்னும் சொல்லப்போனால், நான் அண்ணா இறந்த அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கைகளை போட்டு அண்ணாவோடய சேர்த்து புதைச்சாச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் திமுக அண்ணா உருவாக்கின கொள்கையே அல்லது லட்சியங்களோ வழிமுறைகளோ கிடையாது. அதில் வந்து உங்களுடைய ஆட்சி பீடத்தை வச்சுக்கிட்டு மக்களை மயக்கி ஏமாற்றி காலத்தை ஓட்டிட்டாங்க. அதில் இன்றைக்கி தெளிவு பிறந்ததில் எங்களுக்கெல்லாம் நான்லாம் பெரியாரோடு இருந்தேன், அண்ணாவோட கடைசி வரைக்கும் இருந்தேன். திமுகவிலையும் சுப்ரீம் பாடியில் நான்லாம் இருந்தேன். ஆனால் ஒரு இயக்கம் இப்படி வந்து இவ்வளோ மோசமாக போகணும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்கல. எங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இந்த அதை வந்து அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இயக்கத்தை நீ உருவாக்கி விட்டு அதனை ஆட்சி விடத்தில் அமர வைத்துவிட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு. தவறு நேர்ந்தால் சுட்டி காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டிக்கல், மேலும் தவறு நேர்ந்தால் அதை ஒழிப்பதற்கு போராடுன்றார். அதை பெரியாரிய இயக்கங்கள் செய்யவே இல்லை, செய்யலை. என்ன பண்ணுறது, அது அவங்களுடைய குற்றம். நல்லா கவனிங்க, பெரிய முக்கியமான கருத்து. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலங்கழிக்கும் அறிஞர்களே மிகுதி. அறிஞர்கள் கிண்டலா சொல்கிறார், அறிஞர்கள்ன்றது மிகுதி. ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்றுவிட்டதனால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கவோதிகளும் உண்டு. ரெண்டாவது சொல்லிட்டு, ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவு தாட்சண்யம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி இடித்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். இது பெரியார். இது இருக்கா இன்றைக்கி? யார்கிட்ட இருக்கா? யார்கிட்டையும் கிடையாது. எல்லாம் கோழைகளாக போயிட்டாங்க, மோழைகளாக போயிட்டாங்க. அதை பற்றி அண்ணா என்ன சொல்கிறாரு, நமக்கு என்ன தப்பு நடக்குது என்னன்னு கேட்டால், நமக்கு என்ன என்று கூறும் சுயநலமைகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும், ஏன் வீண் வம்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உழவ காண்கிறோம். இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது. எதிர்த்து தவறு நேர்ந்த இடத்துல தட்டி கேட்குற மனப்பான்மை கட்சியை வளர்த்தார் அண்ணா. அதை பூராவும் இன்றைக்கி கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி
பாரதிதாசன் என்ன சொல்கிறதுனா, பாரதிதாசன் தமிழகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிறார், நல்ல பல கருத்துக்கள் சொல்லியிருக்கார், அவரெல்லாம் மறைச்சிட்டாங்க, அவர் வெளியில் கொண்டு வரணும். வீழ்ச்சியூறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார். இதெல்லாம் மறைச்சிட்டு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ தலைவர்கள் பிறந்த நாளாக போய் மலர் தூவி மாலை அணிவிப்பாள். இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்துக்கு என்ன தெரியும்? பெரியாரை பற்றி மறைச்சிட்டாங்க, அண்ணாவை பற்றி மறைச்சிட்டாங்க, பாரதிதாசன் இப்படி எழுச்சிமிக்க இனத்தை உருவாக்கினவங்களுடைய செயல்களை பூரா மறைச்சிட்டாங்க. பல பேர் மந்திரிங்க இருக்காங்க, அவங்கள சிங்காரவேலர் பிறந்தனால சிங்காரவேலர் சிலை எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி போய் மலர் தூவி மாலை அணிவிப்பார்கள்மா. சிங்காரவேலரை பற்றி ஏதாவது தெரியுமானா எத்தனை மந்திரிக்கு தெரியும்னு கேளுங்க, ஒரு பயலுக்கும் தெரியாது, ஒரு பயலுக்கும் தெரியாது. அதனால் முதல்ல நீ அதை பிரச்சாரம் பண்ணணும், அதை ஏற்றுக்கொண்டோம்னா பட்டிமன்றம் நடத்தணும், கலை நிகழ்ச்சி நடத்தணும், இது பேச்சு போட்டி நடத்தணும். இப்படி கொண்டு போய் மக்கள் மத்தியில் அதெல்லாம் விடுறதுக்கு பதிலாக அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த கோயிலில் விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனையில் காட்டு வர மாதிரி மலர் தூவி மாலை அனுப்பிப்பார்கள் அப்படின்றதோட நிறுத்திக்கிட்டீங்க. இதெல்லாம் தமிழ் இனத்துக்கு செய்த துரோகங்கள், தெரியுதா? முன்னாடி இருந்த அரசியலை பார்க்கும்போதுங்கய்யா, அதாவது நீங்கள் பெரியாருடைய காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க. பெரியார் அவர்கள் எந்த கட்சி ஆளுதோ அந்த ஆளுங்கட்சியை தன்னதாக்கிடுவார். அவர் இயக்கவாதியா இருப்பார், அவர் தன்னுடைய கட்சியை அவர் மாத்திடுவார். ஆனா இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் முரண்பாடா இருக்குது. அதாவது திமுக தான் ஆபத் பாந்தவன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெரியார் தவறு நேர்ந்த இடத்துல தவறை சுட்டி காட்டினார், ஆட்சியை எதிர்க்க வேண்டிய இடத்துல இந்திய அரசியல் சட்டத்தை தேசிய கொடியை கொளுத்துவேனார் காமராஜருடைய காலத்தில். ஆனால் காமராஜர் எப்படி இருந்தாருன்னா, அவர் ஒரு திராவிட கழகத்து உணர்வுகளோடு இருந்தார். அதனால் அவரை பயன்படுத்திக்கிட்டாரே தவிர இவர் மாதிரி ஆட்களை அவர் பயன்படுத்தலை. அவர் இருந்த காலம் வேறு, பெருந்தரையர் காமராஜருடைய காலம் வேறு. நானே எங்கள் ஊரில் பெரியார் அண்ணா அரங்கம்னு ஒரு பெருசாக கட்டியிருக்கிறேன். பெரியார் அண்ணா அரங்கம்னே பேர். அதுக்கு முன்னாடி சிலைகள் 6 வெண்கல சிலைகள் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா அரங்கம்னு போட்டாலே வரும். திருவள்ளுவருக்கு 2 முகம், சாலையை பார்த்து ஒரு முகம், மேடையை பார்த்து ஒரு முகம். அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனுக்கு ஒரு சிலை, அடுத்தது காமராஜருக்கு ஒரு சிலை, அடுத்தது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வச்சுருக்கிறோம். ஏன் இவ்வளவும் வச்சுருக்கும் போது ஏன் காமராஜர் வச்சுருக்கேன்னா, காமராஜர் காங்கிரஸில் இருந்த திராவிட கழகத்துக்காரர். அவருடைய செயல்கள்லாம் சிலதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் கூட இருக்குது. அவ்வளவும் துணிஞ்சு தமிழ் இனத்துக்காக அவர் செஞ்சார், தமிழ் மக்களுக்காக செஞ்சார், தனக்காக ஒன்றுமே செஞ்சுக்கோல. ஆனால் இவங்க அப்படி இல்லையே. வந்ததும் எல்லாத்தையும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சிக்கு ஒன்றுமே இல்லாத போது அண்ணா என்ன சொல்கிறார், கட்சி ஆரம்பிக்கணும்னு 49 ஆரம்பித்த போது, கட்சி ஆரம்பிக்கிறதுனா இப்போ நியூஸ் பேப்பர் இல்லாமல் ஆரம்பிக்க முடியாதுன்ற போது யாருக்கும் அந்த வசதி இல்லை. டிஎம் பார்சாதி அவர் மாத்திரம் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் சாதாரண ஆள் தான், நான் ஏதாச்சும் பண்ணி சொத்து கித்து வித்தாச்சும் நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்காக, ஆனால் ஆசிரியர் நீங்களாக இருக்கணுன்றார். அப்படி தான் பண்ண ஒரு இயக்கம். அதுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து திமுக நம் நாடுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க. யார்? அண்ணா கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். அது பொது பத்திரிக்கை, கட்சிக்காரங்களுக்கு பூராவுக்கும் சொந்தமான பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை எப்படியாச்சும் நசுக்கணும்னு கருணாநிதி பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 தடவை அது அண்ணாக்கிட்ட இதில் நஷ்டம் வருதுன்ற போது அண்ணா கடுமையாக கோபிச்சுக்கிட்டாருன்னு நம்ம செங்குட்டுவன், கவிக்கொண்டல் செங்குட்டுவன் இருக்கார், அவர் புத்தகத்திலே எழுதார். இதுக்கு கவிக்கொண்டல் செங்குட்டுவன் கருணாநிதிக்கு வேண்டியவர். அதுலேயே கருணாநிதி அண்ணா சத்தம் போடுறதே அதில் எழுதியிருக்கார், அந்த புத்தகத்தில் அதில் எழுதியிருக்கார். அண்ணா செத்தார், அந்த நம் நாடு பத்திரிக்கையை நிறுத்திட்டு, அது பொது பத்திரிக்கை, கட்சிக்குள்ள பொது பத்திரிக்கை, அதை நிறுத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு, எல்லாரும் நீங்கள் முரசொலிக்கு சந்தா 1000 சந்தா கொண்டு வாங்கன்னு தன்னுடைய, அப்போ முரசொலி பத்திரிக்கை வந்துட்டால் கருணாநிதி தயவு இல்லாமல் என் பேர் அதில் வராது, நான் என்ன பண்ணாலும் வராது. ஆக முதல்லேருந்து கட்சிக்காகன்னு கொண்டு போயிட்டார். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னல, முதல்ல சொன்னல, இது மாதிரி 10,000 கொடுத்தாருன்னு சொன்னேன். அடுத்தது நீங்கள் ரிப்பன் பில்டிங் இருக்குது இல்லைங்களா, கார்பரேஷனு, அது எப்படின்னா மேயர்ன்றது ஒரு ஏறக்குறைய ஒரு அலங்கார பதவி மாதிரி தான். அதில் தவிர கீழே ஒர்க்கிங் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் செயல்படுத்துவாங்க. இப்போ மேயர் அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தமிழர், ஒரு எஸ்சி, ஒரு தமிழர், ஒரு முஸ்லீம், ஒரு தமிழர், ஒரு கிறிஸ்டியன், ஒரு தமிழர், ஒரு பிராமின், ரொட்டேஷன் ஒரு வருஷமும் ஒவ்வொரு மேயர் வருவாங்க. இப்போ ஸ்டாலின் மேயர் ஆனார்,
அடுத்த வருஷம் மேயருக்கு வேறு ஆள் மாற்றணும். ஆனால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததுனால ஸ்டாலினே தொடர்ந்து இருக்கணும்னு ஒரு ஜீவோ போட்டு குடும்பத்துக்காகன்னு அரசியலை திமுகவை குடும்பத்துக்காக மொத்தமாக எடுத்துகிட்டு போனவர் கருணாநிதி தான். 17 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? நாட்டுக்கோ கட்சிக்கோ இன்னும் பண்ணலை. இவங்க பண்ணதெல்லாம் இவங்களை காப்பாற்றி வரத்துக்கு, இவங்களை சம்பாதிக்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு தான் பண்ணாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கச்சத்தீவு இவங்க காலத்தில் தான் போச்சு. இன்னும் சொல்லப்போனால் 57 62 ஈவிகே சொல்லின் செல்வர் சம்பத் இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினராக. தர்மலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார். தர்மலிங்கம் கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டார். சம்பத் ஒரு ஆளை பண்ணி டெல்லி சர்க்கார் அதிர்ச்சி பயந்தது. இப்போ 40 பேர் இருக்காங்க, அவங்க சட்டை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம், உங்கள்கிட்ட ஒழுக்கம் நேர்மை நானே இல்லை, நீங்கள் ஊழலில் மலிஞ்சு போயிட்டீங்க. இது அண்ணா 66 விருகம்பாக்கம் மாநாட்டில் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நம்முடைய தேவை, இந்த கட்சியினுடைய தேவைன்னு ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம தப்பு செய்யாமல் நேர்மையாக நாணயமாக இருந்து ஒழுங்காக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். தப்பு செஞ்சால் பண்ண முடியாது. தீமை வரணுன்னாலும் நம்மளாக தான் தேடிக்கணும், நன்மை வரணுனாலும் நம்மளாக தான் தேடிக்கணும். தீதும் நன்றும் பிறதரவாரா, இது இலக்கிய வரிகள், இதை ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கன்னார். அண்ணா செத்தார், உடனே எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களே. அண்ணா 68 பட்ஜெட் முடிகிற போது அண்ணா என்ன சொன்னாருன்னா, கருத்திருமன் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னான்னு. அண்ணா டக்குன்னு சொன்னார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அண்ணா செத்தார், சாராய கடையை திறந்துட்டியே, அப்போ இது என்ன உங்கள் கொள்கை? இன்னும் கட்சியினுடைய இன்னும் நிறைய வரலாறுகள் நான் சொல்லலாம். கட்சியினுடைய உயிர்நாடி என்பது நம்ம தொண்டர்கள் தான். தொண்டர்கள் மத்தியில் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற பதவிக்கெல்லாம் வரணுமே தவிர மேலேருந்து ஒரு ஆள் கூட போட மாட்டாங்க. ஒரு ஆள் கூட, ஒரு எம்எல்ஏ கூட மேலேருந்து முதலமைச்சரோ அதில் பொதுச் செயலாளர் யாரும் போட முடியாது. கீழேருந்து தான் வரும். கீழே செலக்ட் ஆகி வந்தால் தான் போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. கட்சிக்காரனை குடிகாரனை மாற்றிட்டு மேலே ஒரு 2 குடும்பம், ஒரு குடும்பம் 2 குடும்பம் வந்துட்டு உங்களுக்குள்ள பதவிகளை பாகம் பிரிச்சுக்கிட்டு கீழே இருக்கிறவனை கூலிக்காரனை மாற்றிட்டீங்களே. கொள்கை மறவர்களாக இருந்தவர்களை கூலிக்காரனை மாற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட்சியை பற்றி மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதி இருக்குது? நீங்கள் போனது வரைக்கும் விசேஷம். அடுத்தது இன்னொரு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா மறைந்ததிலேருந்து தொடர்ந்து வெளியில் வருமானால் அது இளைஞர்களுக்கு அது பெரிய தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். திமுகவை நீங்கள் வைத்து கொண்டிருப்பது திமுக அல்ல, நீங்கள் வைத்து கொண்டிருப்பது அதிமுகவும் அல்ல. இது ரெண்டுமே மக்களை ஏமாற்றி மோசடி செய்து வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறது. இது திமுக அல்ல. எந்த கொள்கையும், ஒரு கொள்கை, அண்ணா காலத்து கொள்கை ஒன்று கூட கிடையாது. அண்ணா என்ன சொன்னாருன்னா, அண்ணா தலைவனை விட கட்சி பெரிது, கட்சியை விட பெரிது ஒன்று இருக்குது, அதுதான் கொள்கை. கொள்கைக்காக தான் கட்சி, கட்சிக்காக தான் தலைவனர். கொள்கையை பற்றி எத்தனை பேர் உங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு திமுக கொள்கை தெரியும்? அதை சொல்லுங்கள். ஈவன் ஸ்டாலினுக்கே கொள்கை தெரியாது. இதுதான் உண்மை. கொள்கை தெரிஞ்சிருந்தால் 12 மணி நேரம் சட்டம் கொண்டு வருவாரா? தொழிலாளர் 12 மணி நேரம் வேலை செய்யுது, அது கிடையாது. அதனால் உனக்கு ஒன்றும் தெரியல. முதல்ல 8 மணி நேரம்ன போது முதல்ல அதை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பினவர் அண்ணா. ஒவ்வொரு ஆண்டும் மே தின விழா 1ஆம் தேதி நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கூட்டம் நடக்கும், தொழிலாளர் தினம் கொண்டாடுவோம். ஒன்றும் கிடையாது. காரணம் அதுவே தெரியாதவன் நீ சும்மா ஏமாற்றிக்கிட்டு திரியிறீங்களே தவிர ஒன்றும் கிடையாது. அது ஒரு வேளை நல்ல காலம் பிறந்திருக்கு. இதுக்கு பிறகு இவர் விஜய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். தாவேக்கா அரசு வந்ததுக்கு பிறகு மின்வெட்டு புகார்கள் அதிகமாக வருது. குளத்தூர்மலையன் ஏரியாலும் சரி, இன்னும் தமிழ்நாட்டில் சில ஏரியாக்களில் மின்வெட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஐயா, இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்த அரசியல்வாதி மட்டுமல்ல, அதிகாரத்துக்கு வந்த அதிகாரிகளும் பெரிய அரசியல்வாதிகளாக மாறிட்டாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு போய் எப்படி சேவை செய்கிறது, எப்படி கொள்ளை அடிக்கிறதுக்கு வழி சேர்ந்தது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டும் போன பிற்பாடு இவங்க மாத்திரம் இல்லை, திமுக மாத்திரம் இல்லை, அதிகாரிகளே பல பேர் என்னடா அது வாழ்க்கையே போயிடுச்சே, கதையே மாறி போச்சு, இது என்ன நடக்குமோன்னு பயம் புரியுது. அதனால் அவங்க பண்ணுற குழப்பங்கள் தான் இது. இதுலேருந்து மீள்வதற்கு இன்னும் இப்போ 10 நாள் தான் ஆகுது. இன்னும் சரியான நேரம் கிடைக்கிற போது யார் இதில் குற்றவாளிகள்னு பார்த்து அல்லது என்ன பண்ணால் நல்லா நிர்வாகம் நடக்குன்னு பார்க்குறத விஜயால் அதை செய்ய முடியும். அந்த தகுதி அவருக்கு உண்டு அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அது நடக்கும்.
அதனால் அது வரைக்கும் இருக்கிறவங்க அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. இது அரசியல்வாதியை தான் வெளியில் போனான்னு தவிர பாக்கி அதிகாரிகள் அந்த அதிகாரியில் உங்கள் சொந்தக்காரன் இருக்கிறான், உங்களால் வேலைக்கு வந்தவன் இருப்பான், உங்கள்கிட்ட உங்கள் தயவில் வந்தவன், அவெல்லாம் வந்து அவனால் முடிஞ்ச குறும்பை பண்ணி தான் தீருவாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும். நீங்கள் அதுக்குள்ளே பிறந்ததுமே ஒரு குழந்தை 8 அடி தாண்டலையான்னு சொல்ல முடியாது. நிறைவாக ஒரு கேள்வி என்னன்னா, திமுக ஆட்சியில் இருந்தப்போ வேங்கவேல்ன்ற ஒரு மிகப்பெரிய சாதிய கொடுமை நம்ம பார்த்தோம். இன்ன வரைக்கும் அதுக்கு முதல்வர் போகவும் இல்லை, முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போகலை, அதுக்கப்புறம் துணை முதல்வர் போகவும் இல்லை. ஆனால் இப்போ எதிர்கட்சியாக வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வந்து குரல் கொடுக்குது. ஒரு எதிர்கட்சியாக திமுக சூப்பராக செயல்படுது. ஒவ்வொன்றுக்கும் இப்போ நான் கேட்குறேன், கிருஷ்ணன் திமுகவில் அண்ணா காலத்திலேருந்து என்னோட மாணவராக இருந்து வளர்ந்து வந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், கொள்கை மறவர். அவர் யார்? அதை எவ்வளோ தூரம் நீங்கள் மூடி மறைச்சிங்க? எவ்வளோ விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். திமுகவை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பண்ண தப்புகளை சொல்ல முடியும். அதை விட்டுருங்க. கள்ளக்குறிச்சியில் இப்போ அந்த பொண்ணு ஸ்ரீமதி அதை பண்ணது எல்லாருக்கும் ஊரில் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அதை பண்ணாங்கன்னு தெரியும். நிர்வாகத்திலேருந்து நீங்கள் அதை மூடி மறைச்சிங்க. அதுக்காக போராடின சாவித்திரி கண்ணனை உள்ளே பிடிச்சி போட்டிங்க. இப்படி அதாவது தவறு நடந்திருக்கு, அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க கூட உங்களால் முடியல. தாட்சியன்யம், பணம், பதவி அதை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணீங்களே தவிர நீங்கள் நியாயமாக எந்த காலத்தில் நடந்தீங்க? கிடையாது. நீங்கள் வந்து இதெல்லாம் பேசுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. முதல்ல தகுதி இருக்கணும்ல. நீ எல்லாம் கூவத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு நீ வந்து கங்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, தெரியுதா? அதனால் இதெல்லாம் ரொம்ப தவறானது. நடக்கும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் தப்பு பண்ணால் மக்கள் திரும்பவும் புரட்டி போடுறதுக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப நேரம் ஆகுது. உங்களையே புரட்டிட்டாங்க, விஜய் புரட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் ஒன்றும் இல்லை, மக்கள் அந்த புரட்டலாம்ன்ற மனோபாவம் வந்துச்சு. அதனால் புரட்டிடுவாங்களோன்ற பயம் மற்ற ஆளுங்கட்சிக்காரங்களுக்கும் இருக்கும். இப்போயே கூட 2 இடத்துல தப்பு பண்ணுறவங்கள உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தாவேக்காவில். அதனால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட 6 மாதம் நீங்களே சொன்னீங்க, 6 மாதம் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே ஒன்றும் அவசரம் அரிப்பு உங்களுக்கு என்ன அவ்வளோ அரிப்பு? அதனால் இதெல்லாம் நினைக்கும். நீங்கள் வந்து நான் கேட்குறது, முதல்ல ஒரு சுவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். குழந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனால் ஒரு 12 வயசு குழந்தை, ஒரு தாய் அலறினாங்க, போனாங்க வந்தாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் போராடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒன்றும் நடவடிக்கை இல்லையே. இப்போ கூட அதை திரும்பவும் ரிவோக் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ரிவோக் பண்ணி அது என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்னு ரிவோக் பண்ணி இந்த சர்க்கார் அதை செய்யும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துக்களை மிக்க நன்றி சார். வணக்கம்.